உலக அரங்கில் சவுதி அரேபியாவுக்கும் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்திய துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரக விவகாரம் தொடர்பாக சில புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. ஜமால் கஷோகி விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவில் விசாரணை நடைபெறுகிறது எனவும் அதில் 11 நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் சவுதி அரேபியா அறிவித்திருந்தது. இது தொடர்பாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாமும் பல காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். சவுதி அரேபியாவில் விசாரணை நடைபெறுகிறது என்று கூறப்பட்டதே தவிர குற்றம் சுமத்தப்பட்ட 11 பேரின் பெயர்களோ அடையாளங்களோ வெளியிடப்படவில்லை. விசாரணை மூடுமந்திரமாகவே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றொரு அறிவித்தலையும் வெளியிட்டதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். அந்த அறிவித்தலில் சவுதி அரச குடும்பத்தின் ஆலோசகர் சவுட் அல் கட்டானி அந்த பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அர்த்தம் சவுதி தூதரக விவகாரத்தில் அவர் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தார் என்பதை அவரை பணி நீக்கம் செய்ததிலிருந்து சவுதி அரேபியாவை ஒப்புக்கொண்டது. அத்துடன் சவுட் அல் கட்டானி சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளார் எனவும் அந்த அறிவித்தலில் கூறப்பட்டிருந்தது. ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுட் அல் கட்டானிக்கு இருந்த தொடர்பு பற்றி சவுதி அரேபியாவை ஒப்புக்கொண்ட பின்னர் அவர் மீது பொருளாதார தடைகளை விதித்தது அமெரிக்கா. அவையெல்லாம் பழைய கதைகள். புதிய கதை என்ன? சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற தடை விதித்திருந்த சவுட் அல் கட்டானி இப்போது சவுதி அரேபியாவிலேயே இல்லை என்று கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடு ஒன்றின் உளவுத்துறை சர்வதேச செய்தி ஏஜென்சி ஒன்றிடம் இந்த தகவலை கசிய விட்டதாக தெரிய வருகிறது. ஜமால் கஷோகிக்கு என்ன நடந்தது என்ற விவகாரத்தில் ஆரம்பம் முதல் துருக்கி உளவுத்துறையால் ஊடகங்களுக்கு அவ்வப்போது லீக் செய்யப்பட்ட தகவல்களே பின்னாட்களில் உண்மையாகின என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதனால் இந்த தகவலும் உண்மையாக இருக்கவே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சவுதி அரேபியாவில் இந்த வழக்கு விசாரணையில் அரசு சார்பில் கலந்து கொண்ட அரசு வழக்கறிஞர் சவுதி அரேபிய உளவுத்துறையின் முன்னாள் துணைத் தலைவர் அஹ்மத் அல் அசீரியும் இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என அறிவித்திருந்தார். தற்போது நடைபெறும் வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 11 பேரில் அவரும் ஒருவர் என்பதை மத்திய கிழக்கு நாடு ஒன்றின் உளவுத்துறை உறுதி செய்துள்ளது. அதே உளவுத்துறை கஷோகியுடன் பேரம் பேசுவதற்காக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானால் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட மாஹிர் முட்ரப் என்பவரும் சவுதி தடயவியல் நிபுணர் சாலா அல் டுபாய்கி என்பவரும் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட 11 பேரில் உள்ளார்கள் என உறுதி செய்துள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் சம்பவம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் துருக்கி உளவுத்துறையால் லீக் செய்யப்பட்டன. அந்த புகைப்படங்கள் இவர்கள் இருவரும் சம்பவம் நடந்த தினத்தில் இஸ்தான்புல் நகரில் இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக உள்ளன. சவுதி அரேபியாவில் மிகவும் ரகசியமாக நடக்கும் இந்த வழக்கு விசாரணை பற்றி எந்த தகவலையும் சவுதி அரேபியா வெளியிடாத நிலையில் நாம் குறிப்பிடும் மத்திய கிழக்கு நாட்டின் உளவுத்துறை வேறு சில தகவல்களை கசியவிட்டுள்ளது. அந்த தகவல்களின்படி இதுவரை இந்த வழக்கில் 4 தினங்கள் மட்டுமே நீதிமன்ற விசாரணை நடைபெற்றது. அந்த 4 நாள் விசாரணையில் முதலாவது நாள் விசாரணையின் போது ஜமால் கஷோகியின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் யார் என்ற விவரமோ அவர் எதற்காக அழைக்கப்பட்டார் என்ற விவரமோ வெளியிடப்படவில்லை. வழமையாக இப்படியான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தில் இல்லாத நிலையில் அவரது புகைப்படத்தை யாராவது அடையாளம் காட்டி அது அவர்தான் என உறுதிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் ஜமால் கஷோகியின் புகைப்படத்தை அடையாளம் காட்டுவதற்காக அவரது உறவினர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். இந்த வழக்கு விசாரணை மூடு மந்திரமாக நடைபெறுவதாக அமெரிக்கா உட்பட சில நாடுகள் கருத்து தெரிவித்த நிலையில் 4வது நாள் விசாரணையின் போது சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் தூதர்கள் விசாரணை நடைபெற்ற நீதிமன்றத்துக்கு பார்வையாளர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர் என கூறுகிறது மத்திய கிழக்கு நாட்டின் உளவுத்துறை. அதே நேரத்தில் இந்த வெளிநாட்டு தூதர்களுக்கு மிக குறுகிய கால முன்னறிவித்தலே கொடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை என தெரிய வருகிறது. நீதிமன்றத்துக்கு பார்வையாளர்களாக அழைக்கப்பட்ட தூதர்களோ அவர்களது நாட்டு அரசுகளோ அப்படியொரு சம்பவம் நடந்ததாக இதுவரை வாயை திறக்கவில்லை.